விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். அற்புதங்கள் நான் செய்திடுவேன். அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளை எப்பயும் விட்டு கொடுக்காம நம்மளை பாதுகாத்து பராமரித்து நம்மளை ஒரு சூழ்நிலையும் கடந்து வர பண்ணுகிற தேவன் இன்றைக்கும் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நீ எதுக்காகவும் பயந்துடாத, நீ எதுக்காகவும் சோர்ந்து போயிடாத, நான் உன்னை அதிசயமாக அற்புதமாக நான் நடத்தி கொண்டு வர போகிறேன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். கண்டிப்பாக இந்த பாடலை கேட்கும்போது நமக்குள்ளே என்னெல்லாம் சோர்வுகள் இருக்கோ, நமக்குள்ளே என்னெல்லாம் போராட்டங்கள் இருக்கோ, இது எல்லாமே என்ன ஆகும், நம்ம அதை உடச்சிட்டு வெளியில் வர்றதுக்கான தைரியத்தை ஏசப்பா நமக்கு கொடுப்பாங்க குட்டீஸ். இதை நான் சொல்லலை, யோசுவா 1:5 படியாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிற வசனம் இருக்குது குட்டீஸ். கண்டிப்பாக நம்ம லைஃப் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ, எவ்வளோ எண்டுக்கு போகுதோ, அது வரையிலும் நம்மளை ஒருத்தரால் பாதுகாத்து பராமரித்து நம்மளை ஆசீர்வாதமாக வழிநடத்த முடியும் அப்படின்னா அது நம்ம ஏசப்பாவால் மட்டும்தான் குட்டீஸ் முடியும். அவருடைய அரவணைப்பும் அவருடைய வழிகாட்டுதலும் நம்ம லைஃப்பில் இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் பயந்து சோர்ந்து போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மோசேவை எப்படி கடவுள் வழி நடத்துனாங்கன்னு தெரியும். இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு, பார்வோனின் பிடியிலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு மோசேவை அந்த கடவுள் தான் அவங்கள அழைச்சி கூட்டு போய் அங்கே விட்டாங்க. மோசே எவ்வளவோ பயந்தாங்க, நான் ஒரு திக்குவாய், எனக்கு பேச தெரியாது, நான் எப்படி அவ்வளோ பெரிய இனத்துக்காக நான் பேசி வர முடியும்னா அவங்க பேசினாங்க. ஆனாலும் கூட கடவுள் என்ன சொன்னாங்க, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன்னு அந்த பார்வோனுக்கு முன்னாடி மோசேவை ஒரு அற்புதமான ஒரு மனிதனாக நிற்க வச்சாங்க. அப்படி தானே குட்டீஸ்? அதே மாதிரி அங்கேருந்து பார்வோனின் பிடியிலேருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டு வந்தப்போ கூட இஸ்ரேல் மக்கள் நிறைய போராட்டங்களை மோசேக்கு கொடுத்தாங்க. அப்போ கூட கடவுள் மோசேவை அப்படியே விடலை, நான் அழைச்சதோடு சரி அப்படின்னு விட்டுறல. மோசேவுக்கு எல்லா விதமான ஆலோசனைகளையும் சொல்லி அதற்கான வழிகாட்டுதலையும் கொடுத்து அந்த மக்கள் முன்னாடி மோசேயை ஒரு அற்புதமான ஒரு மனிதனாக நிற்க வச்சாங்க. அவங்கள வழி நடத்தி வந்தாங்க. இந்த வசனமும் கூட மோசேவை எடுத்துக்காட்டாக சொல்லி யோசுவாவை பலப்படுத்துகிற வசனம் தான். யோசுவா மோசேக்கு பின்னதான் அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி சென்றது யோசுவா தான். ஸோ யோசுவாவுக்கு அதே அட்வைஸை தான் கடவுள் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நமக்குமே அதை தான் கொடுக்குறாங்க. நீ ஏன் பயப்படுற? முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் பெருசு தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு இருக்கிற போராட்டங்கள் பெருசு தான், உனக்கு இருக்கிற கவலைகள் பெருசு தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் உன்னை இந்த வாழ்க்கைக்கு அழைச்சது நான்கிறப்போ அந்த போராட்டத்தில் நான் உன்னை அப்படியே நான் விட்டுட்டு போயிடுவேனா? உன்னை நான் கரம் பிடிச்சி உன்னை நான் பாதுகாத்து வழிநடத்துவேன். உன்னை சோர்ந்து போகாதடி படிக்கு நான் உனக்கு ஆறுதல் கொடுத்து உனக்கு ஆலோசனை கொடுத்து நான் உனக்கு வழிகாட்டுவேன்னு ஏசப்பா இந்த நாளில், தந்தையாம் கடவுளை இந்த நாளில், தூய ஆவியார் இந்த நாளில் நம்மளை பலப்படுத்துகிறாங்க குட்டீஸ். ஸோ இந்த நாள்லையும் கூட நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறது அவரால். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த காரியத்தில்
நின்று ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம அதிலேருந்து மீண்டு வர்றதும் அவரால் மட்டும்தான், அவரோட பலத்தினால மட்டும்தான், அவரோட உடனிருப்பினால மட்டும்தான். மோசேவுக்கு செய்த கடவுள் யோசுவாவுக்கு கொடுத்த ஆலோசனையை இந்த நாளில் நமக்கும் கொடுக்குறாங்க. அவர் கொடுத்த வார்த்தைகளை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பாதையும் கடந்து வரும்போது நமக்குள்ளே இருக்கிற பயமும் போராட்டங்களும் நமக்குள்ளே இருக்கிற வெறுமையும் எல்லாமே உடைச்செறியப்பட்டு அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்னால நிரம்ப இருக்கும் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் இன்னைக்கு இந்த நாளில் பொதுவாகவே நம்ம லென்த் டேஸில் இருக்கிறோம். அந்த ஃப்ரைடேயில் நம்ம அவரை முழுக்க முழுக்க தியானிப்போம். ஏசப்பா நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்க, நீங்கள் எந்த விதத்தில் எனக்கு வழிகாட்ட போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னு அவரோட கரங்களில் நம்மளை முழுசாக ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக அவர் நம்மளை பார்த்துக்கொள்வார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, நான் மோசையோடு இருந்தது போல் உன் கூட இருப்பேன்னு நீங்கள் யோசுவாவுக்கு கொடுத்த அந்த தைரியத்தை இந்த நாளில் எங்களுக்கும் கொடுத்துருக்குறீங்க. எங்களுடைய எல்லா விதமான போராட்டங்களையும் எதிர்த்து கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எங்களுக்கு பலனாக இருக்கிறதுக்காக நன்றி டாடி. உங்களுடைய கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய சித்தத்தின் படியாக நாங்கள் கடந்து வர்றதுக்கும் நாங்கள் அதன் மேலே நாங்கள் வெற்றி கொள்வதற்குமான ஞானத்தை, அந்த தைரியத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.